நமக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் மோஸ்ட்லி வருது. ஸோ நம்ம பேசிக்காக வந்து டிஎன்பிசி அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்சி கேட்கக்கூடிய அந்த டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை பார்க்குறோம். இந்த கொஷின்ஸ் வந்து இதுக்கு மேலே கிளாக்லேருந்து எதுவும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங்க்கு கீழே வந்து கிளாக் வரும். 1 or 2 கொஷின்ஸ் வரலாம். ஒரு சில சமயம் எந்த கொஷினும் வராமலும் இருக்கும் எஸ்எஸ்சியில். ஆனால் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேட்க முடியும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 வகையாக டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டைம் கொடுத்துட்டு அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட காலத்துக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து கேட்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து 6:45ன்னு கொடுத்துருக்கோம். 6:45 இந்த டைமில் உனக்கு என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு ரகம். டைம் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்குறது. செகண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மினிட் வென் ஹேண்ட் டச் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 சின்ன முள் இருக்குது, பெரிய முள் இருக்குது. இது ரெண்டுமே வந்து டச் ஆகும்போது என்ன மினிட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆங்கிள் கேட்கல, நமக்கு வந்து மினிட்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டச் ஈச் அதர் அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து 1:05 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 1:00 5 அப்படின்னும்போது பார்த்தோம் அப்படின்னா 2 முள்ளுமே பெரிய முள் சின்ன முள் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம டச் ஈச் அதர்னு சொல்லலாம். ஓகே, நீடில் இந்த ஸ்ட்ரைட் லைனுன்னு ஒரு கொஷின் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஸ்ட்ரைட் லைன்னு மொட்டையாக கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 0 டிகிரியும் வரும், 180 டிகிரியும் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 9:15 கொடுத்துருக்கேன். இந்த 9:15 பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பிக்சரில் பார்க்கும்போது 9:15 அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து 180 டிகிரி ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல. இதையும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனுன்னு தான் சொல்லுவோம். வேற கீழே பார்த்தோம் அப்படின்னா 3:15 கொடுத்துருக்கேன். 3:15ன்றது பார்த்தோம்னா இந்த லைனும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்குது. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனுன்னு கொடுத்தாங்கன்னா 0 டிகிரியும் வரும், 180 டிகிரியும் வரும். ஓகே, அதில் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு கீவேர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு கொடுக்குற பட்சத்தில் இந்த 180 டிகிரி மாதிரியும், அப்படி எதுவுமே கொடுக்கல, இல்லை கோஇன்சைடுன்னு கொடுக்குறாங்க, இல்லை டச் ஈச் அதர் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரி டயக்ராம்லேயும் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 4th லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆன்சர் வச்சு நமக்கு கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து ஆக்சுவலி உனக்கு மினிட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். 1 டிகிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை மினிட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு 1 by 1 பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் நம்மளோட பெரிய முள் எவ்வளோ சுற்றி இருக்கும், சின்ன முள் எவ்வளோ சுற்றி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்குறோம். சின்ன முள்ளுன்னு நம்ம சொல்லும் போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து அவர் ஹேண்டை வந்து நம்ம சின்ன முள்ளுன்னு சொல்லுவோமா. அந்த சின்ன முள் இப்போது 1:00 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே பொறுமையாக நவுறுது அப்படின்னா வந்து 2:00 போச்சு அப்படின்னா 1 hourல 2:00க்கு போகும். அப்படி போகும்போது அது என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 1லேருந்து 2 5 minutes தான் நவுந்திருக்கும். அதுவே மினிட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 60 minutes வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 hour அப்படின்னா வந்து 60 minutes தானே. அப்படி ரொட்டேட் அப்போ மினிட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய முள் நமக்கு 60 நிமிடம் வந்து சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மினிட்ஸ் ஹேண்ட் வந்து அவர் ஹேண்டை விட அதிகமாக இருக்குது. ஏன்னா 55 minutes அது வந்து கிரேட்டர் இல்லையா. இதையும் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 55 minutes வந்து அதிகமாக வந்து மினிட்ஸ் ஹேண்டு ஓடுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து கொஷின் நமக்கு அந்த 4 டைப் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே வந்து கேட்கலாம். என்ன வந்து ஆக்சுவலி கோயின்சைட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். 2 முள் வந்து எத்தனை ஒரு மணி நேரத்தில் எத்தனை தடவை கோயின்சைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 and 2:00 1:00க்கும் 2:00க்கும் நடுப்புற பார்த்தோம் அப்படின்னா 1:05 மட்டும்தான் வந்து 0 டிகிரி, அதாவது 1க்கு மேலே 1 வந்து நம்மளால் பார்க்க முடியும். 2 and 3:00 இந்த பிட்வீன் எடுத்தோம் அப்படின்னா 2:10 அப்போ வந்து அந்த மாதிரி நடக்கும். ஸோ 1 மணி நேரத்தில் ஒரு டைம் இருக்கும். அதே மாதிரி 12 மணி நேரத்தில் எடுத்தோம் அப்படின்னா 11 டைம் வந்து 1க்கு மேலே 1 இருக்கும். 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் எடுத்தோம் அப்படின்னா 22 டைம்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். இது கோயின்சைடுக்கு மட்டும்தான் இந்த டைமிங்கான்னு பார்த்தோன்னா இல்லை. 180 டிகிரிக்கு பார்த்தினாலும் 1 hourல ஒரு 180 டிகிரி ஆங்கிள் தான் அதால் ஃபார்ம் பண்ண முடியும். 12 ஹவர்ஸில் 11 பண்ணலாம், 24 ஹவர்ஸில் 22 பண்ணலாம். ஸோ ஹவு மெனி டைம்ஸுன்றது கோயின்சைடாக இருந்தாலும் சரி, 180 டிகிரியாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஸ்ட்ரைட் லைனுன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே இதே இதுதான். ஒரு மணி நேரத்தில் ஒரு டைம் அதால் அந்த மாதிரி இருக்க முடியும். ஓகே, அதுவே பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுறது, அதாவது இங்கே பார்த்தோம் இல்லையா
இந்த இடத்துல வந்து 615 இருக்கலாம், இல்லை 330 இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இந்த 90 டிகிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 ஹவரில் 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து எனக்கு இப்போது இந்த 6 நம்ம வச்சுக்கலாம். 6:15க்கு ஒரு தடவை இங்கே வந்து எனக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அடுத்து இது அப்படியே தள்ளிகிட்டே போச்சு அப்படின்னா வந்து எனக்கு என்ன 6:45க்கு ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ 1 ஹவரில் எனக்கு 2 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 ஹவரில் 2 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். 12 மணி நேரத்தில் 24 தடவை வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் 24 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 44 டைம்ஸ் வந்து நமக்கு அந்த 90 டிகிரி வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். ஓகே, இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக ஸ்ட்ரெயிட் லைன், ரெண்டும் தனித்தனியாக கொடுக்காம, கோயின்சைடுன்னு தனியாக கொடுக்காம, 180 டிகிரின்னு தனியாக கொடுக்காம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரி ப்ளஸ் 0 டிகிரி ரெண்டையும் வந்து சேர்த்தா மாதிரி தான் நமக்கு அது இம்ப்ளை ஆகும். அப்போது 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனுன்னும் போது இப்போது 1 and 2க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 1:05 வந்து நமக்கு 0 டிகிரி ஃபார்ம் ஆகும். 35ல் 180 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டுமே சேர்த்தா தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்னு கொடுத்துருந்தாலும் 1 ஹவருக்கு 2 தடவை, 12 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் இது சொல்லிக்கலாம். 24 ஹவர்ஸ்க்கு வந்து 44 டைம்ஸ்னு சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஷின்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஆங்கிள் பிட்வீன், அதாவது ஒரு 2 டைமுக்கு நடுப்புற வந்து நமக்கு ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் டிகிரியை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஓவரால் டிகிரினா என்னன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன முள் உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். அந்த ஓவரால் டிகிரிக்கு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கொஷின்லேயே வந்து ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மினிட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மினிட்ஸை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 6:45ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 6:45 என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 45ன்றது நம்மளோட மினிட், அதை வந்து எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த 3 ஸ்டெப்பையும் வந்து லைன் பை லைனாக பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருப்பி 6:45ன்றதையும் நம்ம எடுத்துப்போம். இந்த 6:45ல் ஓவரால் டிகிரி 90 டிகிரின்னு போட்டிருக்கேன். இந்த ஓவரால் டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நான் மார்க் பண்ணிக்கிறேன், 45 நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இன் பிட்வீனில் எவ்வளவு டிகிரி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போது இந்த 6க்கும் 7க்கும் நடுப்புற இருக்கிற இந்த 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 நிமிஷம் வந்து 30 டிகிரி வருது. ஓகேவா? அப்போது இந்த 7க்கும் 8க்கும் இருக்கிறது ஒரு 30 டிகிரி, இந்த 8லேருந்து 9க்கு போகிறது ஒரு 30 டிகிரி. ஸோ இங்கே ஒரு 30 டிகிரி, இங்கே ஒரு 30 டிகிரி, இங்கே ஒரு 30 டிகிரி, 3 × 30 டிகிரி வந்து நமக்கு 90 டிகிரின்னு வரும். ஸோ ஓவரால் டிகிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 90 டிகிரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. சின்ன முள் வெளியில் இருக்கா உள்ளே இருக்கான்னு பார்க்குறோம். சின்ன முள்ளுன்றது என்ன, 6 கிட்ட இருக்குது. இந்த ஷேடான ரீஜனை நோக்கி சின்ன முள் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்சைட் போகுதுன்னு அர்த்தம். இன்சைட்னால் நான் என்ன பண்ணணும்னு போட்டிருக்கேன், மைனஸ் பண்ணணுன்ற இது போட்டிருக்கேன். வேறஸ் இதே இந்த இடத்துல வந்து இங்கே பெரிய முள், இங்கே சின்ன முள்ளுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சின்ன முள் எதை நோக்கி போகும், வெளியில் நோக்கி தான். சுற்றும் போது வந்து இந்த பக்கமாக தான் போகும், அப்படி வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஷேடட் ரீஜனுன்றது என்னோடய ஓவரால் டிகிரி. இந்த ஓவரால் டிகிரியை தாண்டி போகுதா இல்லை உள்ளவே இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். சின்ன முள் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்குது, 6லேருந்து 7க்கு போகும். 7ன்றது வந்து இன்சைட் த ஷேடிங் ரீஜன். இன்சைடாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், மைனஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மினிட்டை வந்து எடுத்து அதால் 2ஆல் டிவைட் பண்ணணும். 45 டிகிரி இருக்குது, 45 மினிட்ஸ் இருக்குது. இந்த 45 மினிட்ஸை வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 22.5 டிகிரி கிடைக்குது. 0.5ன்றது 1/2 டிகிரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் கிளாக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த மொத்த இதையும் 90 மைனஸ் 22.5 டிகிரி, இந்த கடைசி இருக்கிற இந்த பண்ண 3 ஸ்டெப்போட எண்டிங் ப்ராசஸ் மட்டும் பாருங்கள். 90 மைனஸ் 22.5 டிகிரி இப்படின்ற இதோட ஃபைனல் ஆன்சர் தான் நம்மளோட ஆன்சர், ஆங்கிள் பிட்வீன். 1/2 டிகிரி எப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த 90லேருந்து 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த 90லேருந்து 1 எடுத்துக்கிட்டோன்னா 89 மைனஸ் 22ன்னு வரும். 89 மைனஸ் 22 வந்து 67 டிகிரி. அண்ட் பேலன்ஸ் 1 மைனஸ் 1/2 டிகிரி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 டிகிரி. ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 67.5 டிகிரின்னு வரும். அவ்வளவுதான். இந்த இடத்துல நான் உங்களுக்கு டயக்ராமும் போட்டிருக்கேன், சின்ன முள் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ உள்ளே வருது, அதனால் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். இந்த கொஷின் ஓகேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஓவரால் டிகிரி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சின்ன முள் ஷேடிங்க்கு உள்ளே போகுதா வெளியில் போகுதான்னு பார்க்கணும். அடுத்த விஷயம் கொஷினில் கொடுத்துருக்க மினிட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். கொஷினில் மினிட்டே கொடுக்கலன்னா பண்ண தேவையில்லை. ஓகே,
அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 o'clock ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் மினிட் வந்து இங்கே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 45 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கலாம். நமக்கு எக்ஸாக்டாக வந்து நமக்கு ஆங்கிள் தெரியாது, ஓகேவா? அது கொஞ்சோண்டு ஒரு நிமிஷம் மாறி இருந்தாலும் வந்து அரை செகண்ட் மாறி இருந்தாலும் வந்து நமக்கு அது வேறு மாதிரி இருக்குன்றதுனால அக்யூரேட் இல்லைன்றதுனால தான் இந்த நிமிஷத்துக்கு வந்து நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறோம். வேறஸ் இந்த 6 மணி அப்படின்றது இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 12 கிட்ட தான் இருக்குது, எக்ஸாக்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த 6 o'clock 5 o'clock அப்படி இல்லைனா வந்து 9 o'clock அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோலாக மினிட்டே இல்லாமல் ஹோலாக வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம். 12லேருந்து 6 வரைக்கும் இது என்ன டிகிரி அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கே தெரியும் 180 டிகிரி இல்லையா? இது ஆஃப் செமி சர்க்கிள்ன்றது வந்து 180 டிகிரி, இந்த பக்கம் 180 டிகிரி. ஸோ 180 டிகிரின்றது தான் வந்து 6 o'clock ஆங்கிள். இதுவே 8:30க்கு ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என் சின்ன முள் வந்து 8 hand இருக்குது, பெரிய முள் வந்து 6 hand இருக்குது. என்னோட ஓவரால் டிகிரி கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஓவரால் டிகிரி பார்த்தோன்னா 6 to 7 30 டிகிரி, 7 to 8 ஒரு 30 டிகிரி. ஸோ 2 இருக்குது, மொத்தத்தில் 2 இருக்குது. 2 into 30 வந்து 60 டிகிரி வரும். இது வந்து சின்ன முள் வெளியில் போகுதா உள்ளே வருதா ஷேடிங்குள்ளே ன்றது வந்து அவுட் சைட் த ஷேடிங் ரீஜன். அப்போ வந்து அவுட் சைடுன்னும் போது இதையும் தாண்டி, அதாவது ஷேடிங்லேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா அவுட் சைடு போகுதுன்றதுனால ப்ளஸ் பண்ணுறேன். கொடுத்துருக்க மினிட் பார்த்தோம் அப்படின்னா 30 minute. 13 divided by 2 பண்ணோம் அப்படின்னா வந்து 15. ஸோ 60 டிகிரி ப்ளஸ் 15 டிகிரி 75 டிகிரின்றது தான் இதோட ஆங்கிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைப் 2 கொஷின். அதாவது 2 டைமுக்கு நடுப்புற இருக்கிற மினிட்டை வந்து கேட்குறாங்க. அதுக்கு எப்போ அந்த மினிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் அண்ட் ஸ்மால் நீடில்ஸ் வந்து டச் டுகெதர், ரெண்டும் ஒன்றோட ஒன்றா இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன மினிட்டில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தோன்னா 1லேருந்து 2 வந்து நமக்கு தெரியும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா 1:05க்கு வந்து 2 வந்து கோயின்சைட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அக்யூரேட்டா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. 5 செகண்ட் ஓகே, மில்லி செகண்ட்ஸ் எல்லாமும் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அக்யூரேட்டான ஆன்சர் இது கிடையாது. ஸோ அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1:05ன்றது நமக்கு முடிவாயிடுச்சு. ஸோ 1ன்ற இந்த ஒரு விஷயத்த அப்படியே வச்சுக்கணும். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட்டோட இது தான். இப்போது இந்த மினிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 12 divided by 11 அப்படின்ற இந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து இந்த மினிட் கண்டுபிடிக்கிற இந்த ப்ராசஸ்க்கு மட்டும். ஏன் 12 divided by 11ன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து ஆக்சுவலி 60 divided by 55 அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கும். 60 divided by 55ன்ற கான்செப்ட்டு இது எப்படி 12 divided by 11 வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். 60 நிமிஷத்தில் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் வந்து ஓடி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சி, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே வந்து சொன்னோம்ல, இந்த 60 minutes ஓடும், இது வந்து 5 minutes ஓடும், இது 2 மைனஸ் பண்ணால் 55ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதுபடி தான் வந்து வந்திருக்கும். இங்கே வந்து 60 divided by 55ன்னு வந்திருக்கும். அதை வந்து கேன்சல் பண்ணுற போது நமக்கு 12 divided by 11ன்னு வருது. இது வந்து எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் 12 divided by 11ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க, அதாவது நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த நிமிஷத்தோட மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். 12 divided by 11 into 5ன்னு இருக்கா, 5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 60 divided by 11ன்னு கிடைக்குமா. 60 divided by 11 இங்கே இந்த இடத்துல போட்டிருக்கேன், இதை பாருங்கள். 60 divided by 11 அப்படின்னு கிடச்சிருந்தா வந்து நமக்கு ரிமைண்டர் 5 வருது. ஸோ 5 by 11 5ன்ற ஒரு இதோடு வந்துருச்சு. நமக்கு இந்த ரிமைண்டரோடு சேர்த்து எழுதுகிறோம், ஓகேவா? அது அப்ராக்சிமேட்டாக எழுதுறது கிடையாது, அக்யூரேட்டாக எழுதியிருக்கும். ஸோ 5 by 11 minutesன்றதும் சேர்த்து வரும். 5 by 11 minutes ஆல்ரெடி தெரிஞ்ச நமக்கு 1ன்றதை நம்ம 1 hourன்னு எடுத்துக்கிறோம். 1 o'clockன்னு எடுத்துக்காமல் 1 hour. 5 by 11 minutes அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி மினிட்டை வந்து கேட்குறாங்க 2 and 3க்கு நடுப்புற. 2 and 3க்கு நடுப்புறன்னு சொல்லிட்டாங்க. அதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா both ends be in a straight லைனாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் லைனுன்னு சொன்னால் நமக்கு 0 டிகிரியும் இருக்கும், 180 டிகிரியும் இருக்கும். மேலும் கொஷினை படிங்க, வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்றாங்க. ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னா கண்டிப்பாக 180 டிகிரி தான். சரி, 2லேருந்து 3 எப்போ வந்து ஆப்போசிட் டு ஈச் அதராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:40க்கு ஆப்போசிட் டு ஈச் அதராக இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆப்போசிட் ஈச் அதர்னால் 180 டிகிரி. 180 டிகிரி இல்லைன்னா 2லேருந்து வந்து 6 தடவை வந்து சுற்றி வந்தீங்கன்னா என்ன இருக்கோ அதுதான் வந்து கரெக்டான ஆப்போசிட் டுகெதர். ஸோ 2லேருந்து 3 1 2 3 4 5 6 தடவை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ல் வருது. ஸோ இதுதான் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர். 240
40ன்றது வந்து 2ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ 2 ஹவர்ஸுன்றதை நான் அப்படியே எழுதிட்டேன். 2 hour ஓகேவா, 2 hours வேறு, 2 மணி நேரம் வேறு, 2 மணின்றது வேறு. இங்கே குறிச்சிருக்கிறது வந்து 2 மணி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 40 minutes அப்படின்றது நமக்கு அக்யூரேட் கிடையாது. அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், 40 × 12/11 போடுவோமா. 40 × 12/11 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 480/11 அப்படின்னு வருது. இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது இந்த சைடு வந்து நம்ம போட்டிருக்கேன், ரிமைண்டர் வந்து 7 கிடைக்கிது. ஸோ 43/7/11 அப்படின்றது தான் வந்து எக்ஸாக்டான ஒரு விஷயம். நமக்கு சொல்யூஷனாக அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 2 hours 43/7/11 minutes தான் வந்து அக்யூரேட்டாக 2 and 3 இந்த டைம் கேப்பில் வந்து நமக்கு ஆப்போசிட் டுகெதராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சின்ன முழு பெரிய முழு. அடுத்த கொஷின் இது முடித்தாலே டைப் 3. இப்போது இந்த இடத்துல 180 degree ஆப்போசிட் டு ஈச் அதர்னு கேட்குறாங்களே, இதுலேயே வந்து கோயின்சைட் டு ஈச் அதர்னு கேட்டாலும் ஒரே ஃபார்முலா, ஒரே ஸ்டெப்பு, ஒரு பிரச்சனையும் இல்லை. வார்த்தை மட்டும் மாறுது, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணுவேன், இங்கே வந்து 180 degree வரா மாதிரி வச்சு போடக்கூடாது, 240ன்னு போடக்கூடாது. சேம் இதில் வரும் அப்படின்னா 210ன்ற மாதிரி போடணும். ஓகே, அடுத்து வந்து 90 degreeன்னு கேட்குறாங்க. 2க்கு வந்து 90 degreeயாக எதுவாக இருக்கும், 2 to 3ல் பார்த்தோம் அப்படின்னா 90 degree 2 இதில் வரும். 1 2 3 ஒன்று வந்து இந்த இடத்துல வரும், 240ல் ஒன்று வரும். அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு இதில் வரும். ஏன்னா நமக்கு தெரியும்ல, ஒரு 1 hourல 2 times 90 degree வரும்ச்சு. அப்போ 2 ஆன்சர் வரும் 90 degree கண்டுபிடிக்கும் போது. வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டுத்தில் ஆப்ஷனில் 2மே கொடுத்துருந்தா 2மே போடுங்க, 2 இல்லாமல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2ம் கண்டுபிடிச்சி எதில் 1 வந்து கேட்குறாங்களோ அதை போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு ஒரு விஷயம். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா 180 டிகிரியை விடவும் கிரேட்டராக இருக்கும், 360 டிகிரியை விடவும் கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். நார்மலாக இதெல்லாம் டெஃபினிஷன்லாம் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆங்கிள்லேயே ஒரு சர்க்கிளில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஆங்கிள் எதுவோ அதை தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லலாம். இதில் வந்து 2 டைப்பாக வந்து நம்ம இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளை வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு டைம் கொடுத்து அதுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம இதுக்கு வந்து ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 180 டிகிரி 75 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ 310க்கு கேட்டிருக்காங்க. 310க்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து 310 மார்க் பண்ணிப்போம். அதில் வந்து எவ்வளவு நம்மளோட ஓவரால் ஆங்கிள் வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, இங்கேருந்து இங்கே 2லேருந்து 3க்கு வந்திருக்கு. ஸோ 30 டிகிரி தான் இருக்கும். 30 டிகிரி சின்ன முள் வெளியில் போதா உள்ளே வருதா, 3லேருந்து 4க்கு போகுது. ஸோ வெளியில் போகிறதுனால ப்ளஸ் பண்ணிப்போம், எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ கொடுத்துருக்க மினிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 minutes கொடுத்துருக்காங்க. 10/2 வந்து 5. ஸோ இது 30 + 5 35. இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சா. அடுத்து வந்து இது வந்து ஆங்கிள் தான், ஆனால் எனக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு மெத்தடு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆங்கிளை 360 டிகிரியோட மைனஸ் பண்ணணும். இந்த ஆங்கிள் எனக்கு வந்து கண்டுபிடிச்சது 35. இந்த 35யோட 360 டிவைட் பண்ணணும், அதாவது மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது, 325. இந்த 325 தான் என்னோட ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இது ஒரு மெத்தட், அதாவது ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு ஆங்கிள்லேருந்து 360 மைனஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிள் இப்போது போடும்போதே எது வந்து பெரிய ஆங்கிள்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த பெரிய ஆங்கிள்லேருந்து இந்த ஸ்டெப் மட்டும், அதாவது நம்ம கடைசி ஸ்டெப்பு 10 minutes/2ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கடைசி ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மெத்தட். ஓகே, இப்போது இந்த இடத்துல 310க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 310 ட்ரா பண்ணிட்டோம். இது வந்து நம்மளோட ஸ்மால் ஆங்கிள். இது இல்லாமல் வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெளியில் இருக்கிறது வந்து நமக்கு லார்ஜ் ஆங்கிள், பெரிய ஆங்கிள். ஸோ இங்கே இந்த 310 இல்லாமல் வெளியில் வர்றதை பார்க்கணும். அப்போது 2லேருந்து 1 12 10 11 அந்த 11 10 9 8 7 6ன்னு இது ஃபுல்லாக எப்படி கவுண்ட் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு மொத்தம் 11 பார்ட் இருக்குது இல்லையா. இங்கே ஒரு பார்ட் போயிடுச்சு, 12 இதில் ஒன்று போயிடுச்சுன்னா 11 இது இருக்கும் இல்லையா. இந்த இது எண்ணிட்டு வந்தேன்னா அப்போது 30 × 11 அப்படின்றது வந்து 330 டிகிரி வந்து எனக்கு இங்கே இருக்குது. 330 டிகிரி வந்து எனக்கு மொத்தமாக இருக்குது. இந்த மொத்த டிகிரி மைனஸ் எவ்வளோ வந்து நமக்கு அந்த மினிட் எவ்வளோ இருந்துச்சு, 10 minutes இருந்துச்சு இல்லையா. 10 - 2 பண்ணோன்னா 5. ஸோ 335 அப்படின்றது தான் என்னோட டோட்டல் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான மெத்தட், மேலே இருக்கிறத விட. எதுவாக இருந்தாலும் வந்து அந்த மினிட்டை வந்து நம்ம எப்பயுமே வந்து மைனஸ் தான் பண்ணுவோம், இங்கே ப்ளஸ் பண்ணணுமா அது பண்ணணுமாலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ணிடுவோம்.
கிளாக்லேருந்து இதுக்கு மேலே எந்த விதமான டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா 2-3 கொஷின்ஸ் கேட்குறதே வந்து அதிகம் கிளாக்லேருந்து. அதுவும் வந்து இதை தாண்டி கேட்பாங்களா அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து இந்த டெலகிராம் சேனல், அதாவது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியல இந்த டிஎன்பிசி மேட் கே அப்படின்னு சொல்லிட்டு இதில்